ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் 2 வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மொத்தம் 8 எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். வெப் சீரிஸோட ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் 1 எங்கே விட்டுட்டு போயிருந்தாங்களோ அங்கே அதோட கண்டினியூட்டியாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து வெளியெடுக்கிறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ கதிர் வந்து போராடிட்டு இருப்பார். ஸோ இவங்களை வந்து வெளியெடுக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் லாயர் தேவையில்ல. ஸோ அதனால் வந்து இந்த ஊர்லேயே ஃபேமஸான லாலுன்ற லாயர் தான் வச்சு இவங்களை வெளியெடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நின்றுட்டுருக்கோம். அப்படி இருக்கிற டயத்தில் வந்து லாயர் வந்து திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிருப்பார். அந்த கேஸுமே வந்து நம்ம ஹீரோ கதிர் அவங்கள்ட்ட தான் வந்து கைக்கு வருது. அப்புறம் தான் தெரிய வருது இது சூசைடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போன வீட்டில் வந்து உள்பக்கமாக தாப்பால் போட்டிருக்கு. அப்படி வீட்டெல்லாம் சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் வந்து தெரிய வருது, ஒரு பொண்ணு வந்து கன்னோட கபோர்ட்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த பொண்ணு தான் ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் இன்னொரு ட்விஸ்ட்டு, அந்த கபோர்டு வந்து வெளிப்பக்கமாக லாக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதை யார் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் தான் வந்து போலீஸ் ஏற்கனவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து 7 பொண்ணுங்க வந்து வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் தான் லாலை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆவாங்க. ஸோ கடைசியில் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா யார் தான் லாலை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெப்சீரிஸில் வந்து சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாரும் அவங்க ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக்குமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மர்டரை வச்சு தானே ஃபுல் ஸ்டோரியுமே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே போல் ஒவ்வொரு வெப்சீரிஸ் ஸ்டார்டிங்குமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, அந்த 10 to 15 minutes. அதே போல் எண்டிங்குமே வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நடுவில் தான் கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஸோ இதை மட்டும் 8 எபிசோட்ஸ் வந்து ஒரு 7, 8 ஒரு 6 அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் செமையான வெப் சீரிஸாக வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மறுபடியும் என்னோட சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.